தமிழ் வாழ்க! உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். கெயில் இந்தியா லிமிட்டடோட அனாலிசிஸை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம வழக்கம் போல் லெவல்ஸ் பார்த்துருவோம். ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ₹136.50. அதாவது பை ஸ்டாப்னா என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ₹134.45 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பை ஸ்டாப் அப்படிங்கிற போது ₹136.50 வந்தால் தான் நம்ம பை பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் ₹136.50. டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா ₹146.50. ஸோ ₹10 ஆக்சுவலாக டார்கெட் 2 பார்த்தீங்கன்னா ₹30. அதாவது ₹166.50. அடுத்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெட் கலர் கேண்டிலோட லோ தான். அதாவது ₹128.10. அதாவது ₹128. சரிங்களா? ஸோ ₹128 கீழே டெய்லி கேண்டில் க்ளோசிங் வைக்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடணும். ஸோ இதுதான் கெயில் இந்தியா லிமிட்டடோட ஆக்சுவலான நம்மளோட லெவல்ஸ். ஸோ லெவல்ஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க வீடியோ இதோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் 1 டார்கெட் 2 இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறது, ஸோ ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டாக்கை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கெயில் இந்தியா லிமிடெட் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரில் இருக்கான். ஸோ நம்மளோட அனாலிசிஸ் எல்லாமே பையிங் ப்ரெஷரில் இருக்கிற மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ ஒரு 80% ஸ்டாக்ஸ் பையிங் ப்ரெஷரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி இந்த பையிங் ப்ரெஷரை நம்ம ஃபர்தராக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். லெவல்ஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களோட சொந்த வேலைகளை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. அடுத்து இப்போ நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? முதல்ல நம்ம டிராயிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். சரி, ஃபஸ்ட்டு இப்போ ஜூம் லெவல் செட் பண்ணிக்கணும். ஸோ ஜூம் லெவல் பார்த்தீங்கன்னா இதில் நான் அதாவது டெய்லி கேண்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், டெய்லி கேண்டில் நான் வச்சுருக்கேன். டெய்லி கேண்டிலில் கிட்டத்தட்ட 6 மாத கேண்டில்ஸ் தெரிகிற மாதிரி, சரிங்களா, இருக்கிற மாதிரியான ஒரு ஜூம் லெவல் வச்சுருக்கேன். ஸோ 6 மாதம்னா கிட்டத்தட்ட ஒரு 120 கேண்டிலாவது இருக்கும். சரிங்களா? ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 20 ட்ரேடிங் டேஸ்னால் கூட 120 கேண்டில்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஜூம் லெவலை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து என்னென்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம இப்போது ட்ராப் பண்ண போகிறோம். சரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ட்ராப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முந்தைய வீடியோவில் 2-3 வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். சரிங்களா? அது எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த லைன் நான் எப்படி ட்ராப் பண்ணேன் அப்படின்னா, இந்த ப்ரைஸ் வேல்யூ இருக்குது பாருங்கள். இந்த ப்ரைஸ் வேல்யூ அதாவது 124, 128, 132, 136, 140. ஸோ அந்த மாதிரி ₹4 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் வேல்யூ தான் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சார்ட்டில் இப்போ இருக்கிற ஜூம் லெவலில், இந்த சார்ட் டெய்லி கேண்டிலில் இப்போ இருக்கிற ஜூம் லெவலில் கீழே இருக்கிற 2 ப்ரைஸ் வேல்யூக்கும் இடைப்பட்ட பாயிண்ட்ஸ் தான் சப்போர்ட் அப்படிங்கிறது தான் நான் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. பட் அது எனக்கு ஈஸியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ மக்களுக்கு புரியிற மாதிரி ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபாலோ பண்ணுறதா தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸ் வேல்யூவில் கீழே இருக்கிற 2 வேல்யூவை தான் நான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பேன். அதே போல் மேலே இருக்கிற 2 வேல்யூவை நான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துப்பேன். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி சொல்லணும்னா 2 முக்கியமான விஷயங்களாக சொல்லணும். ஒன்று, ஸ்டாக் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவாக இருக்கட்டும், அதாவது ஒரு ஷேரோட வேல்யூவாக இருக்கட்டும், இல்லை ஒரு கரன்சி பேரோட வேல்யூவாக இருக்கட்டும். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா சப்போர்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகி வரும். அதுவே சப்போர்ட்டில் இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸை நோக்கி ட்ராவல் ஆகிட்டு போகும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ரெசிஸ்டன்ஸில் இருக்குது ஒரு ப்ரைஸோட வேல்யூ, இல்லை ஒரு ஒரு ப்ரைஸ், ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு கரன்சி பேரோட வேல்யூ. ஸோ ரெசிஸ்டன்ஸில் இருக்கான் அப்படின்னா ஒன்று ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகணும், இல்லை ரெசிஸ்டன்ஸ்லேருந்து தடுத்துட்டு கீழே வரணும். சரிங்களா? ஸோ அதே போல் தான் சப்போர்ட்லேயும் சப்போர்ட்டில் இருக்கான் ஒரு ப்ரைஸோட வேல்யூ, ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ அப்படின்னா, ஸோ ஒன்று சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் வாங்கிட்டு மேலே போகணும், இல்லை சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வரணும். ஸோ இது 2 தான் மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் இருந்து சப்போர்ட் வாங்கிட்டு இப்போ மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்காப்புல. ஸோ இதை நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தான் நாம் இந்த அனாலிசிஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ அதாவது நம்மளுடைய முதல் கன்ஃபர்மேஷன்
சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். சரி, இதுதான் முதல் கன்ஃபர்மேஷன். சரி, இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். சரி, அடுத்து இரண்டாவது கன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். ஸோ இரண்டாவது கன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்துருவோமா? ஸோ டபுள் பாட்டம். ஸோ இந்த நீளமாக இருக்கிற ரெட் கலர் கேண்டிலோட லோ வந்து பாருங்கள், கரெக்டாக 129 ரூபா. சரி, அடுத்து இந்த ரெட் கலர் கேண்டிலோட வேல்யூ பாருங்கள், 128 ரூபா 45 பைசா. அதாவது 55 பைசா அதோட கீழே இருக்குது. அதாவது இந்த கேண்டிலோட ஃபஸ்ட்டு இருக்கிற கேண்டிலோட இந்த கேண்டிலோட வேல்யூ வந்து கீழே இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு டபுள் பாட்டம். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற கேண்டிலோட ரெண்டாவது கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். சரி, ஓகே. இப்போ வந்து இது நான் வந்து டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஆக்சுவலாக வந்து மக்களோட மனநிலை என்ன? டபுள் பாட்டம் அப்படின்னாவே ப்ரைஸ் வந்து டபுள் பாட்டம்லேருந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கா? ஸோ இப்போ முதல் கன்ஃபர்மேஷன் படி நம்ம சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். அதாவது ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கான். சரி, ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கான். டபுள் பாட்டம் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கான்? அதாவது சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ சப்போர்ட்டில் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகும்போது ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல கண்டிப்பாகவே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ மக்கள் மத்தியில் எப்படின்னா, இப்போ சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகிறான் அப்படிங்கிறது கொஞ்சம் பேருக்கு தெரியும். ரெண்டாவது டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கான், அதாவது சப்போர்ட்டில் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கான் அப்படிங்கிறது கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஸோ அப்போ ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ டபுள் பாட்டம் அப்படின்னாவே ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்ல இருந்து ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிள். ஸோ இப்போ ரெண்டு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் தூக்கி ஓரமாக வைப்போம். அடுத்து மூன்றாவது கன்ஃபர்மேஷன். ஸோ சப்போர்ட்டையோ இல்லை அந்த டபுள் பாட்டமையோ ரீடெஸ்ட்டும் பண்ணியிருப்பான். ஸோ நம்மளோட எல்லா அனாலிசிஸுமே பாருங்கள், ரீடெஸ்ட் பண்ணாத ஒரு அனாலிசிஸை நம்ம பண்ணவே மாட்டோம். சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே நான் ஒரு 4 அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த 4 வீடியோவிலுமே கூட பாருங்கள், நான் ரீடெஸ்ட் பண்ணாத ஒரு அனாலிசிஸை பண்ணவே மாட்டேன். ஸோ ரீடெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இதை டபுள் பாட்டம் ரீடெஸ்ட்டுன்னு எடுத்துக்கினாலும் சரி, இல்லை சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான் ஸோ அப்படின்னு எடுத்துக்கினாலும் சரி. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம ரீடெஸ்ட்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு கலரை மாற்றிப்போம், ஆரஞ்சு. சரிங்களா? ஏன்னா இது ரீடெஸ்ட்டுக்கு ஒரு கலர் இருக்கட்டும். ஸோ அப்போ தான் வந்து புரியும். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டபுள் பாட்டமாக ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கான். சரிங்களா? ரீடெஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் மேலே போயிட்டு, அதாவது ஒரு 10% அல்லது ஒரு 20% மேலே போயிட்டு திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். சரிங்களா? ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் இப்போ மேல் நோக்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்காப்புல. சரி, இப்போ இது வந்து ரீடெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிடுவோம். பார்த்துருப்போம். அதாவது கெயில் இந்தியா லிமிடெட் பையிங் ப்ரெஷரில் தான் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு நான் 3 கன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3த்தையும் தூக்கி ஓரமாக வைப்பான். இன்னும் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஜூம் அவுட் பண்ணிட்டு இங்கே பாருங்க. ஸோ இந்த லோவும் இந்த லோவும், சரிங்களா? இந்த லோவும் பாருங்கள், இது ஒரு டபுள் பாட்டம். சரிங்களா? ஸோ 2 டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கான் ஆக்சுவலாக. ஸோ இது ட்ரிபிள் பாட்டம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது டபுள் பாட்டமில் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும், ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட ரெண்டாவது பாயிண்ட்டை வந்து நான் கீழே பிரேக் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இது ஒரு பாட்டம். ஸோ இது வந்து இதுக்கு மேலே தான் இருக்கும் லோ, அதாவது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட லோவோட இது மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணாமல், ஸோ இந்த பாயிண்ட் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட அந்த பாயிண்ட் வந்து லோவில் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இங்கிருந்து இது ஒரு டபுள் பாட்டம், அதே நேரத்தில் இங்கிருந்து இது ஒரு டபுள் பாட்டம். சரிங்களா? ஸோ 2 டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி, ஸோ இப்போ வந்து நம்ம 4 கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். கெயில் இந்தியா லிமிடெட் பையிங் ப்ரெஷரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 4 கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். ஒன்று வந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கான். ஒன்று. ரெண்டாவது சப்போர்ட்டில் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கான். மூன்றாவது சப்போர்ட்டையோ இல்லை டபுள் பாட்டமையோ ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கான். அடுத்து நான்காவது இன்னும் 2 டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ இந்த 4 கன்ஃபர்மேஷனை வச்சு தான் நான் இந்த கெயில் இந்தியா லிமிடெட் பையிங் ப்ரெஷரில் இருக்கான், இப்போ ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போது ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம் நம்ம. சரி, இப்போ இந்த ப்ரிடிக்ட் பண்ணதை எங்கே நம்மளோட எக்ஸாக்ட் என்ட்ரி, ஸோ நம்ம எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், எங்கே அதாவது ஸ்டாப் லாஸ் செட் பண்ணோம், எங்கே டார்கெட் செட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்விங் இருக்கு பாருங்க, அதாவது ரீடெஸ்ட் ஸ்விங் இருக்கு பார்த்தீங்களா?
ஸோ இந்த ரீடெஸ்ட் ஸ்விங்கோட ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் வந்து என்னென்னா ரூ. 136.50, அதாவது பை ஸ்டாப். ஸோ பை ஸ்டாப் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து ரூ. 134.15 ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு டேட் பாருங்கள், 26/8/2022 1:33 டைம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 134.20 ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 136.50 வந்தால் தான் நம்ம என்ட்ரிக்கே போகணும். ஸோ அதனால தான் நம்ம பை ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. என்ட்ரி பாயிண்ட்டு ரூ. 136.50. அடுத்து வந்து டார்கெட் 1 வந்து என்னென்னா ரூ. 146.50. ஸோ இது செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் வேல்யூவாக இருக்குது, அதனால் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பாகவே அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இந்த டார்கெட் செட் பண்ணுறதுக்குரிய இப்போ என்ட்ரி ஏன் இந்த இடத்துல செட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்லிட்டேன். இந்த ரீடெஸ்ட் ஸ்விங்கோட ஹை ட்ரிகர் ஆகும்போது நம்ம என்ட்ரி போகணும் அப்படிங்கிறது. ஸோ டார்கெட் 1 டார்கெட் 2 வந்து எப்படின்னா, ஸோ அதுக்கும் ரீசன் இருக்குது. நம்ம ரீசன் இல்லாமல் எந்த ஒரு வேல்யூவுமே நம்ம சொல்ல மாட்டோம், சரிங்களா? ஸோ அது எப்படி நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் கிளியராக. டார்கெட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 166.50. சரி, ஓகே. ஸோ ரூ. 166.50. சரி, இந்த டார்கெட் 1 2 நம்ம ஏன் செட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ டார்கெட் 1 வந்து ரூ. 146.50. இப்போ இதை ஏன் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா, நான் 2 டபுள் பாட்டம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு குட்டி டபுள் பாட்டம் இருக்கா, இந்த டபுள் பாட்டமோட ஐ வந்து பாருங்கள், இந்த க்ரீன் கலர் கேண்டில், அதாவது கொஞ்சம் ஜூம் பண்ணாதான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது பாருங்க, இந்த இப்போ நான் கர்சரை வச்சுருக்கேன் பாருங்க, இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட ஹை தான் இந்த குட்டி டபுள் பாட்டமோட ஹை. ஸோ அதனோட லோ வந்து பாருங்க ரூ. 146.55 இருக்குங்களா? ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட் 1, சரிங்களா? சரி, அடுத்த டார்கெட் 2ன்னா நம்ம 2 டபுள் பாட்டம் இருக்குன்னு பார்த்தோமா? அப்போது இப்போ இது வந்து குட்டி டபுள் பாட்டம். ஸோ ரெண்டாவது டபுள் பாட்டம் இருக்கா? ஸோ இந்த டபுள் பாட்டமோட இந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்கு பாருங்க, இதுதான் ஹை. ஸோ அந்த க்ரீன் கலர் கேண்டிலோட லோ வந்து பாருங்க ரூ. 168.35. ஸோ நாம் வந்து ரூ. 166.50, அதோட ரூ. 2 கீழே தள்ளி ரூ. 166.50 டார்கெட் 2 செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தான். ஸோ நம்ம எந்த ஒரு என்ட்ரியாக இருக்கட்டும், டார்கெட்டாக இருக்கட்டும், ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும், ரீசன் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டோம், சரிங்களா? சரிங்க மக்களே, ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். ஸோ கெயில் இந்தியா லிமிடெட் வரும் காலங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது பகுப்பாய்வு அணுகுமுறையில் இது வந்து நம்மளோட 5வது வீடியோ, பார்ட் 5. ஸோ 4 வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் 3 வந்து டார்கெட்டையோ ஸ்டாப் லாஸையோ ஹிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய ரிசல்ட் வீடியோவை நான் போடுவேன். அதில் நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஸோ என்ட்ரியை வந்து இன்னும் நம்ம எப்படி பக்காவாக பதிவு பண்ணணும், நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, லாஸ் ரேஷியோ எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லும்போது கண்டிப்பாகவே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சரிங்க மக்களே, ஸோ நம்மளோட அனாலிசிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரீசன் இல்லாமல் நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் நம்மளுடைய அனாலிசிஸ் எந்த அளவுக்கு வெற்றி பெறுது அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட் வீடியோவும் போடுவோம். ஸோ எக்ஸல் ஷீட்டில் ஃபீட் பண்ணி பக்காவாக நம்ம போட போகிறோம். ஸோ அடுத்தடுத்து சரிங்க மக்களே, ஸோ இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம், வளர்க தமிழ்.